தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. மகேஷ் தன்னை கேமரா மூலமாக கண்காணிக்கிறாரு அப்படின்ற விஷயம் அஞ்சலிக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, மறைச்சு வச்சிருக்கக்கூடிய கேமராவையும் அஞ்சலி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோடுக்கான ஹைலைட். சரி, இந்த கேமராவை எப்படி அஞ்சலி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு சுய நினைவு வருது. ஸோ அடுத்த செகண்ட் மகேஷுடைய பேரை தான் சொல்கிறாங்க. இதை பார்த்த நர்ஸ் அஞ்சலியை கூப்பிட்டு, பாட்டிக்கு இது மாதிரி சுய நினைவு திரும்பிடுச்சு அப்படின்னு சொன்னதும், அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்டே கேட்க, அடுத்த செகண்ட் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போ தான் அஞ்சலியுடைய அம்மா அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க, பாட்டியை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது அஞ்சலியும் இப்போ தான் பாட்டிக்கு சுய நினைவு திரும்பிச்சு, ஆனால் மறுபடியும் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரூம் ஸ்ப்ரே வந்து கீழே விழுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கேமராவை அஞ்சலி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அஞ்சலிக்கு சந்தேகம் வருது. அப்போது இதில் மறைமுகமாக இந்த கேமராவை மறைச்சி வச்சுருக்காங்கன்னா, அப்போது இவங்க எதுக்காக கண்காணிக்கணும், எதுக்காக கேமராவை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு சந்தேகம் வந்தாச்சு. குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. அதாவது மகேஷ் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரூம் திறக்கும்போது வந்தது, சர்ச்சுக்கு போயிட்டு மகேஷை பற்றி விசாரிக்கும் போது கரெக்டாக மகேஷ் அந்த இடத்துக்கு வந்தது. ஸோ இது எல்லாத்தையும் இங்கே அஞ்சலி வந்து நினச்சி பார்க்குறாங்க. இது எல்லாமே தற்செயலாக நடந்த மாதிரி தெரியலை. அப்போது இவர் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு சந்தேகம் வருது. அந்த சமயம் பார்த்து மகேஷும் வீட்டுக்கு வர கரெக்டாக அந்த கேமராவை எடுத்து மகேஷ் கிட்ட காமிச்சு, இந்த கேமராவை எதுக்காக பாட்டியுடைய ரூமில் மறைச்சி வச்சிங்க, நீங்கள் மறைக்கணும்னு மறைச்சிங்களா இல்லை மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அஞ்சலி மகேஷ் கிட்ட விசாரிக்க, மகேஷ் கொஞ்சம் உஷாராகிறாங்க. அந்த இடத்துல பாட்டி என்ன சொன்னாங்க, கண்ணு முழிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி கண்ணு முழிச்சாங்க, உங்களை பற்றி சொன்னாங்க, ஆனால் அவங்க மறுபடியும் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ தான் மகேஷ் வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதாவது வீட்டில் நீயும் நர்ஸும் மட்டும்தான் இருக்கீங்க, 2 பேரும் பாட்டி பக்கத்தில் இல்லைன்னா பாட்டிக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாதுல்ல, அதனால தான் நான் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த கேமராவை வாங்கிக்கிட்டு மகேஷ் அங்கேருந்து போகிறாங்க. இருந்தாலும் அஞ்சலிக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஸோ அஞ்சலி பார்த்திங்கன்னா இதையே நினச்சிக்கிட்டு ட்ரெஸ் அயன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்குது. அஞ்சலி மயங்கி விளையாடுறாங்க. காரில் போயிட்டுருக்க மகேஷும் பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு நினப்பிலேயே கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அஞ்சலி அங்கே மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க. அஞ்சலியை வந்து காப்பாற்றுறாங்க. அப்போது அஞ்சலிக்கிட்ட நீ எதுக்காக நெருப்பை கையால் அணைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் பக்கத்தில் இருந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, எது எப்படி அப்படின்னு அஞ்சலி மகேஷ்கிட்டே நேராக கேட்க, மகேஷ் பார்த்திங்கன்னா ஃபைல் எடுக்கிறதுக்காக வந்தேன், ஸோ இது மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, தற்செயலாக தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அங்கேருந்து போகிறாங்க. இருந்தாலும் அஞ்சலிக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாக, அப்போது வீட்டில் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த வீட்டையும் அலசி ஆராய்ஞ்சா ஒரு கேமரா கூட கிடைக்கல. ஒரு கேமரா கூட கிடைக்கலையேன்னு பெட்டில் போய் உட்காடுறாங்க. அப்போ தான் பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையோட கண்ணில் இருக்கக்கூடிய கேமராவை அஞ்சலி பார்த்துட்டு அதை அப்படியே எடுக்கிறாங்க. அப்போது இந்த கேமரா மூலம்தான் மகேஷ் நம்மளை கண்காணிச்சிருக்கிறாரு அப்படின்றத இங்கே அஞ்சலி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோட் அப்படின்றது மகேஷ் தன்னை கேமரா மூலம் கண்காணிக்கிறாரு அப்படின்றத அஞ்சலி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேமராவையும் எடுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.